சேலம் எல்லை சேலம். சேலம். சேலம் எல்லை சேலம். சேலம் வாங்க சேலம். சேலம் எல்லை சேலமா? சேலம் எல்லை. வேகமா வாங்க சேலம்லாம் வாங்க. பிள்ளை எங்க இருக்கா? கால் அனுப்புவாங்க. இவங்க இருக்கிறது ஒரு பக்கம், நான் கூப்பிட்ட ஒரு பக்கம். அதான் எங்கே இருக்கான்னு கேட்டேன். அந்த பிள்ளைய பற்றி தான் இவங்களுக்கு குழப்பம். பார்ப்போம். உங்கள் வீட்டு எல்லைக்கு என்னுடைய குதிரை போச்சு. போகிற பிரதான சாலையிலேருந்து இடது பக்கம் சாக்கடை ஓடுகிற பகுதி இருக்குது. அதை தாண்டி உள்ளே போனால் கொஞ்சம் தெருக்களாக வருது. அதில் ஒரு மாரியம்மன் கோயில் இருக்கா? அதுக்குள்ளே போனால் தான் உங்களுடைய வீடு வருது. ஒரு கடையை தாண்டி போனால் தான் உங்கள் வீடு. சரிண்ணா? பொண்ணு வீடு. ஒரு கடையை தாண்டி போனால் வீடு வருது. கால் வந்துட்டு வரலாம். கடை பழத்திற்கு கடையும் கொஞ்சம் சீப்பு கண்ணி வாங்கி கடையும் வச்சுருக்காவே. சரியா? அப்படியா? இரண்டே கால் ஆண்டுகளாக அந்த பொண்ணுடைய மனதுக்கு கொஞ்சம் மன வருத்தமும், நிறைய பண நஷ்டமும், ஒற்றுமை குறைவான வாக்குவாதங்களும், இந்த வாழ்க்கையில் அகப்பட்டு விட்டோமே என்ற ஒரு பெரிய மன துன்பமும் அவள் உள்ளத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறது. உண்மையா? இப்போதைக்கு கூட நகை பணம் சம்பந்தமான ஒரு ஏமாற்றத்தை சந்தித்து உள்ளத்தில் ஒரு பெரிய போராட்டம் அங்கே நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த விஷயங்களில் நான் எல்லாம் ஆழ்ந்து பார்க்குற பொழுது, பிள்ளையை அங்கே சத்தியதாரா வச்சு கொடுத்ததுக்கு பிறகு நம்மால் அதிகபட்சம் அங்கே போய் உறவாட முடியாத மன துன்பமும் ஒரு வகையான மறைபொருளான பகையும் இருக்குது. இவைகளெல்லாம் நீங்கி சுபிட்சமாக வாழ்வதற்கு வழிகாட்டணும் என்பது ஒரு கேள்வி. அடுத்த கேள்வி, என்னுடைய உடம்புல நரம்பு சம்பந்தமான வலி வேதனை இருக்குது. இது இயற்கையாக நடந்திருக்கா? இது குணமாகுமா? அல்லது இறுதி வரை இப்படித்தான் இருக்குமான ஒரு குழப்பமான மனநிலை. மூன்றாவதாக, ஒரு பணம் சம்பந்தமான ஒரு ஏமாற்றத்தையும் வேதனையும் நாங்கள் அடைஞ்சிட்டோம். அதுக்குரிய வழிக்கு எங்களுக்கு தெளிவு கிடைக்கணும் கருப்பசாமின்னு கேட்டு வந்திருக்கலாம். நீ உட்கார், நீ கால் வந்துட்டு. அம்மா, தாய்க்கும் மகனுக்கும் பகை இருந்தாலும் வலி வரும் பொழுது அம்மானு தான் சொல்லுவான். உண்மையா இல்லையா? தாய்க்கும் பிள்ளைக்கும் பகை இருந்தாலும் வலி வரும் பொழுது அம்மா அப்படிம்பான். அது என்னது? எப்படி வந்துச்சு அந்த வார்த்தை? அரிசினத்தால் ஈன்றதாய் அகற்றிடினும் அழுங்குழவி அம்மா என்றே அழும்னு சொன்னான். வேற என்னப்பா வேணும்? அந்த பிரச்சனைகள் இரண்டு விதமான பிரச்சனைகளாக இருக்கும். ஒன்று வாழ்க்கை சம்பந்தமானதும், இன்னொன்று சட்டப்படி உள்ள ஒரு இடைஞ்சலும் சேர்ந்து இருக்கும். இந்த ரெண்டையும் சீர்திருத்தி உங்களுக்கு தெளிவுபடுத்தி வாழ வச்சு தந்தா போதுங்களா? தொந்தரவு வரக்கூடாது என்று நீங்கள் சொல்லுதீங்க. ஆனால் நான் ஒரு விஷயம் சொல்லுவேன், என் மேலே வருத்தப்படக்கூடாது. ஒரு டாக்குமெண்ட் சம்மந்தமான விஷயங்களில் அவனுடைய உள்ளம் பாதிக்கப்பட்டிருக்கு. புரியுதா? அதில் அவன் எடுத்த முடிவுப்படி உயிரோடு இருக்கும் வரை உங்களுக்கு சொத்து, நீங்கள் செத்துட்டா எனக்கு தான் எல்லாம் அப்படிங்கிற ஒரு கெட்ட அபிப்பிராய உணர்வுகள் தோன்றிக்கிட்டு இருக்கு. அவனுடைய நட்பு ரீதிகளும் சரியில்லை. அதனால் அவனை சீர்திருத்தணுங்கிறத விட அவனால் உங்களுக்கு ஆபத்தில்லாமல் காப்பாற்றித்தாரேன், வெற்றியாகித்தாரேன். அப்படி வரடா கருப்பசாமி கூட வரேன். வெற்றிவேல் முருகனுக்கு. துபாயில் இருந்து வந்திருக்காங்க. துபாய். சேதுவை மேடுருத்தி வீதி குவிப்போம்,
வங்கத்தில் ஓடி வரும் நீரின் மிகையால் மையத்து நாடுதலில் பயிர் செய்வோம். அண்ணாச்சி துபாய் அவங்களுக்கு கால் வந்துட்டாங்க. வணக்கம் அண்ணாச்சி, நல்லா இருக்குதா? வரலாம். என்ன வேணும்? புரியல. நான் எடுத்த முடிவை ஏற்றுக்கொள்வீங்கன்னா ஒரே வார்த்தையை சொல்லிடுறேன், கால் வந்துட்டு வரலாம். ஏன்னா வாக்குமூலங்கள் தேவைப்படுதுல்ல, வேணுமா வேண்டாமா? வேணும்ல. திசை மாறி போன ஒரு கப்பலை நம்முடைய பெரிய திறமையால இழுத்து கொண்டு வந்து நம்முடைய துறைமுகத்தில் கொண்டு வந்து வச்சாச்சுப்போம். புரியுதுல? இனி மீண்டும் அதே கப்பலை இழுத்துட்டு போனவன் கொண்டு போவதுக்கு தயாராக இருக்கான். ஆனால் அப்படி போகிறது சரியா தப்பான்னு பார்த்தேன், வேண்டாம்னு ஒரே முடிவாயிடுது. அந்த உறவு வேண்டாம். இனி புதியதொரு வாழ்க்கையை தேடி அமைத்துக் கொள்வதே புண்ணியமானதாகும். வெற்றி உண்டு, காப்பாற்றித்தாரேன். பாக்கியுள்ளதை பிறகு என்கிட்ட இருந்து கேட்டு தெளிவடைந்து செல்லலாம், குழப்பமில்லை, வெற்றி ஆகிக்கலாம். கர்மசாமி, ஆமாம் அப்படியா? சரி கேட்டு பார்க்குறேன். யாரும் போ. தாராபுரத்து எல்லை, தாராபுரம். தாராபுரம். தாராபுரம் வாங்க, வேகமாக எழுந்துச்சு வாங்க. அப்படியே கும்பிட்டு வரலாம். எந்த ஊர்? தாராபுரமா? இன்னொரு தரம் கால் வந்துட்டு வாங்க. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். பக்கத்தில் வந்து மன அமைதியோடு உட்கார். அந்த எல்லையில் இருந்து இடதுபுறமாக உள்ளே போகும்பொழுது ஒரு கிராமத்தை நோக்கி ஒரு பாதை போகுது. அதுக்கு உள்ளே போய் போனோம்னா ரொம்ப தூரமாக போனோம்னா அந்த காலத்தில் கும்பிட்ட ஒரு பெருமாள் கோயில் ஒன்று இருக்குது. அதுலேருந்து இடதுபுறமாக போனால் ஊருக்குள்ள ஒரு கிராம தேவதையும் நான் கருப்பராயனும் அந்த எல்லையில் இருக்கேன். கால் வந்துட்டு வா. இடி விழுந்து போன மரத்தை போல 5 ஆண்டுகளுக்குள்ள உன்னுடைய வாழ்க்கை துணைகளையும் உறுதியான சொத்துக்களையும் இழந்து இப்போ மனவேதனை அடைந்து அனாதை ஜீவனை போல இப்போ வேதனைப்பட்டு கொண்டு இருக்கிறாய். அதனால் பிள்ளைகளுடைய ஒரு துணைக்கு நல்வாழ்வும் அமையணும், உன்னுடைய கடன்களும் தீரணும். இதுக்கு என்னுடைய தேவையான உரிமை சொத்துக்கள் கிடைத்தால் தெளிவு கிடைக்கும்ங்கிற கேள்வியை கேட்க வந்திருக்கேன். கால் வந்துட்டு ஒருவருடைய உதவியால் உன்னுடைய இல்லம் உன்னுடைய சொத்து பறிபோகாமல் காப்பாற்றுறேன். அந்த தொழிலுக்கு வளப்படுத்தி தரக்கூடிய நேரம் வந்தாச்சு. வருமானத்தை பெருக்கித்தாரேன், பெருமையாக வாழ வைக்க. வேற என்ன வேணும் மகளே? ஒரு வார்த்தையை சொன்னேன், நீ தானே புரியலை. உரிமையான சொந்தத்தையும் பெருமையாக அனுபவிக்க முடியாத வேதனையை அடைந்து கொண்டு இருக்கிறாயின்னு சொல்லியிருக்கேன். சந்தோஷமாக்கித்தாரேன், வெற்றியாக்கித்தாரேன். நல்லா இரு, ஆனந்தமாக இரு, கொண்டு போய் கொடு, மகிழ்ச்சியாக இரு, மகிழ்ச்சியாக இரு. கர்மசாமிக்கு கோவில்பட்டி. அம்மா மதியத்துக்கு மேலே போ மகளே. நோய் சம்பந்தமாக மனவேதனை. நல்ல பெயர் வைத்த
கால் வந்துட்டு வரலாம். ஆதிசிவன் தலை அமர்ந்த வீட்டுக்குள்ளே சாமி வச்சு கும்பிடலாமா? என்ன சாமி கும்பிடுறீங்க? இன்னொரு தடவை கால் வந்துட்டு வரலாம். ஆதி சிவன் தலையமர்ந்தேன் ஆணவமாவன் அங்கமில்லா விளையாடும் தைரி வரும்போதே பாட்டு பாடினே ஞாபகம் இருக்க? எல்லாருடைய உள்ளத்திலும் பொன் வேண்டும் பொருள் வேண்டும் என்று பல முறைகள் வணங்கி வந்தாலும் பொன்னுக்கும் பொருளுக்கும் குடகுடமாக கண்ணீர் வடிக்கிற கூட்டம்தான் மனித கூட்டம். சிவபெருமானே பிறந்த பலனை அடைவதற்கு ஞானத்தையும் தெளிவையும் கொடுத்து எடுத்த பிறவியில் இந்த பிள்ளைகள் இந்த விஷயங்களையும் தெளிவு பண்ணி வழிகாட்டணும்னு சொல்லி தான் நீ ஒவ்வொரு பொழுது வழிபட்டுக்கிட்டு இருக்க. உண்மையா இல்லையா? ஆமாம். வேற என்னப்பா வேணும்? அப்போ சிவனை கும்பிடுறது சரியாப்பா? இன்னொரு தரம் கால் வந்து வரலாம். பெயருக்கு தகுந்தார் போல் மாறிவிடு இந்த பிள்ளையை மறுபடியும். பிடிவாதத்தை கைவிட்டுட்டோம்னா குடும்பமே நம்மளை ஏற்றுக்கிடும். நம்ம போக்குக்கு அவங்கள இழுத்து பார்க்குறோம், முடியலை. நம்ம மடங்கிட்டோம்னா சரியாயிரும். மடங்க முடியாத. அதனால் என் பக்கத்தில் நியாயம் இருக்கலாம் கருப்புசாமி, அவங்க ஏன் என்கிட்ட மடங்கி வரக்கூடாது அப்படிங்கிறதா உன் கேள்வி. உண்மையா இல்லையா? பக்கத்தில் வா, மடக்கிடுவோம். ஐயா இந்தா உன்னை வணங்கி வருவார்களப்பா, வெற்றி உண்டு. வர வைக்க குடும்பத்தோடு காப்பாற்றி தரேன், வெற்றி உண்டு. சிவாய நம என்று சிந்தித்து இருப்போர்க்கு அபாயம் ஒன்றுமில்லை, உபாயம் இதுதானன்றி உதவுவேன் நான். கர்பசாமிக்கு கர்பசாமிக்கு திருவண்ணாமலை, அண்ணாமலைக்கு திருவண்ணாமலைக்கு. சர்வங்கானந்தாய நமோ நம, நாராயணா நமோ நம. யாரோ போலீஸ் விசாரணையா? யாருக்கு உனக்கா? தம்பி காலில் விழும்போது அளப்பாயுது உன் மனசு, இன்னும் கொஞ்சம் நல்லா விழுந்துக்கா. கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். 2.25 ஆண்டுகளுக்கு முன்பே மண்ணுமனை சம்மந்தமான போட்டிகள் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. சாடையில் பேசுகிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஓடி கடைசியில் வந்து இப்போ நீதிமன்றத்தில் சட்டத்தில் வந்து நிற்கி. இப்பொழுதும் கூட நமக்கு நியாயமாக நடந்து முடிஞ்சிருமா அல்லது முடியாதா அப்படிங்கிற ஒரு குழப்பம் உன் மனசுக்குள்ள. ஏன் அப்படின்னு சொன்னால், நான் யார் மூலமாக பலன் கிடைக்கணும்னு நினைக்கிறேனோ அவங்க என்கிட்ட ஒரு வார்த்தையும் எதிர்பார்த்துட்ட ஒரு வார்த்தையும் பேசி குளறுபடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனால் அவன் மடக்கிடுவான்ங்கிற ஒரு சந்தேகம் உன் மனசுக்குள்ளே இருக்குது. இனிமேல் கருப்புசாமி அவனை மடக்காமல் காப்பாற்றி என் பக்கத்தில் நியாயத்தை வாங்கி தரணும்னு கேட்க வந்திருக்கேன். கால் வந்துட்டு வா. வணக்கம் பலமுறை. அந்த இடத்த உனக்கு குழப்பமில்லாமல் தெளிவு பண்ணி தந்தா போதும்ல, வெற்றியாக்கி தரேன். கோயினர் பெற்ற பிள்ளையின் வாழ்க்கையை பற்றி கேட்க வந்தது. கால் வந்துட்டு வரலாம். என்னப்பா பிள்ளை? இன்னொரு தரம் கால் வந்துட்டு வரலாம். கனிய கனிய மழலை பேசும் கண்மணி. போயிட்டு வந்தான், சரி வரலன்னு சொல்லுவோம். சரி, ஓகே. உன்னுடைய கட்டுமனைக்களை நான் போய் பார்த்தேன்.
கன்னிமாரம்மன் கன்னிமார்கள் அந்த எல்லையில் குடியிருக்காங்க. அதே மாதிரி அந்த எல்லையில் பச்சையம்மன் என்னும் பரவசமான ஒரு தெய்வம் புண்ணியமாக வீட்டியிருக்கு. 2.25 ஆண்டுகளாக சனி பகவானுடைய பார்வையால் குடும்பத்தில் மன அலப்பறை மனக்குழப்பங்கள் அதிகம். இப்போ இந்த கல்யாண விஷயத்தை போய் நான் பார்த்தேன். 6 மாத காலங்கள் கடினமான முயற்சிகள், ஆனால் அதுக்கு தடைகளும் மன உபாதைகளும் நடக்கும். அதை வெற்றியாக யாருடைய இடைஞ்சல்லாமல் நடத்தி போதுங்களா காப்பாற்றித்தரேன். அதில் 2 பழங்கள் எடுப்பான். எடுச்சா தமிழத்தில் கொலையிலேருந்து 2 பழம் எடு. ஜம்முன்னு எடுறா. 3 எடு. இந்தா உனக்கு தர சொல்லி உத்தரவு. 3 ஜாதகம் வருது. அதில் 1 ராஜதாம சாதகமாக இருக்கும். வெற்றியோடு முடிச்சு தரேன், ஜெயிச்சு தரேன். இருந்து என்னை பார்த்து போகிறான். கர்மசாமிக்கு மெல்ல மெல்ல மெல்ல. அப்படியா? எப்போம்னா இருக்கும் இருக்கும். நான் உத்தரவிட்டு, ஆமாம் காங்கேயம் குன்றங்களில் கோயில் கொண்ட வடிவேலன் கண்ட சுகம் என்னவோ, தொண்டர் பல பெயரும் கொஞ்சம் தமிழ் பாடல் தந்த சுகம் அல்லவோ. முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு. செவ்வாய் ஆதிக்கம் ஜாதகத்தில் யாருக்குப்பா இருக்கு? செவ்வாய் ஆதிக்கம் யாருக்கு இருக்கு? வரலாம். உருகி அவன் பெயரை அழைக்கும் பல பேரும் அடையும் பலன் என்னவோ, கருகி தூயரோட காலம் வரலாம் கவலை பறந்தோட பெருகும் அருள் அல்லவா. ஜாதகத்தில் நேரவே உட்காரலாம், நல்ல சமணம் போட்டே உட்காரலாம். ஆகாயத்தில் கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள் இருக்கிற பொழுது ஜாதகத்தில் 27 நட்சத்திரம் மட்டும்தான் எழுதப்பட்டிருக்கு. இதுக்குரிய விளக்கம் என்ன மகனே? அதனுடைய பலன்கள் சாமியினுடைய அருள் யார் பெற்றிருக்காங்களோ அவங்களுக்கு நற்பலனை கொடுக்கும். நான் கேட்குறது என்னென்னா, ஆகாயத்தில் கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள் இருக்கும் பொழுது ஜாதகத்தை கணித்து எழுதப்பட்டவர்கள் 27 நட்சத்திரத்தை மட்டுமே நமக்கு தெரியப்படுத்தி இருக்கிறார்கள். அது மட்டும்தான் ஏம்னு எனக்கே தெரியலை. நீண்ட காலமாக நான் குழம்பிக்கிட்டு இருக்கேன். அதுக்கு அருமையான முதல்ல சொல்லிட்டா தான் நான் ரூட்டு கொடுத்துருப்பேனே. பஞ்சாங்கத்தை எழுதுவதற்கு காரணத்துக்குரிய சித்தரின் பெயர் இடைக்காடர். இடைக்காடர் கணிதத்தை கரிவாக எழுதி உலகத்துக்கு எழுதிய ஒரு நூல் ஆண்டன் அப்படின்னு சொல்லலாம். ஆண்டன் ஆண்டனா இங்கிலீஷ் இல்லை, ஆண்டு பற்றி எழுதினார். அதை சமஸ்கிருதத்தில் வருஷாதி அப்படிங்கிற ஒரு நூலாக கொண்டு வந்தாங்க. வருஷாதிங்கிற ஒரு நூலை கணக்கிட்டு பார்க்கும் பொழுது ஒரு வருஷம் 12 மாதங்களும் சூரிய உதயாதி நாளிகையை கணித்து அடுத்த வருஷம் சித்திரை மாதம் 1ஆம் தேதியில் சூரியன் உதயம் எத்தனை மணிக்கு ஆகுதுங்கிறத கணித்து தெளிவாக்கப்பட்ட கணிப்பே அதில் இருக்குது. அதை வச்சு தான் பஞ்சாங்கமே உருவாக்கப்பட்டுச்சு. அதில் தான் 27 நட்சத்திரத்தை சொல்லிட்டாரு. இந்த 27 நட்சத்திரத்தை சொல்லிட்டாரு. பாக்கியோட நட்சத்திரம்லாம் பலன் இல்லையா, அதெல்லாம் மக்களுக்கு பலன் கொடுக்கலையா அப்படிங்கிறது தான் இப்போ கேள்வி. ரிஷப லக்கணத்தில் ஒரு மனுஷன் பிறக்கான், அதே நேரத்தில் ஒரு நாயும் குட்டி போட்டுருச்சு. என்ன செய்ய முடியும்? அதுக்கும் ரிஷப லக்கணம் தான், மனிதனுக்கும் ரிஷப லக்கணம் தான். ரெண்டுக்குமே ஒரே நேரம் தான். அப்படி சொல்கிறத விட அதாவது ஜீனுக்கு படி தான் அந்த லக்கணமே வேலை செய்யும். மனிதனுடைய பிறப்புக்கு தகுந்தாற் போல அந்த லக்கணம் வேலை செய்யுது.
ஒரு நாய்க்குட்டி அதனுடைய பிறவிக்கு தகுந்தாற் போல் அதனுடைய வேலை செய்யுது. அதுக்கும் இதுக்கும் என்ன செய்யாது, எல்லா நட்சத்திரம் அதெல்லாம் ஒன்றாகாது. இந்த 27 நட்சத்திரம் எப்படி வந்துச்சுன்னா, கோடிக்கணக்கான அஸ்ட்ரானமி அப்படின்னு ஒன்று இருக்குது. வானவியல் சாஸ்திரம். வானவியல் சாஸ்திரத்தை கணக்கிட்டு பார்க்குற பொழுது கோடிக்கணக்கான நட்சத்திரமும் ஒவ்வொரு குழுக்களாக இருக்குது. அந்த குழுக்கள், இந்த கோடிக்கணக்கான நட்சத்திரமும் 27 வகையான குழுக்களாக இருக்கிறது. அந்த ஒவ்வொரு குழுவுக்கும் ஒவ்வொரு பெயரை வைத்தான். அப்படி இருக்கிறதுக்கு பேர் ஒரு மண்டலத்தை பிரித்து காட்டினான். அதுதான் ராசி மண்டலம் 12. 27 வகையான பெயர்களை கொண்ட குழுக்கள் 12 ராசி மண்டலத்திலே பங்கிட்டு பாதங்களாக பாதசாரமாக பிரிக்கப்பட்டவை. இதுதான் அதோட உண்மை. எந்த நட்சத்திரத்தில் என்ன கிரகசாரங்கள் சரியாக ஓடுகிறதோ அதற்கு தகுந்தாற்போல் அவனுடைய உணர்வலைகளும் மன அலைகளும் தெளிவாக நடக்கும் என்பது ஜாதகத்தின் விதி. இதில் உனக்கு செவ்வாய் ஆதிக்கம் பெற்றிருக்கிறார். செவ்வாய் எத்தனை இடத்துல இருக்கிறார், என்ன லக்கணம், என்ன ராசி? எனக்கு ரிஷவ ராசிங்க. செவ்வாய் எங்கே இருக்கார்? இன்னைக்கு செவ்வாய் வந்து சொந்த வீட்டிலே இருக்காரு. மேசத்தில் இருக்காரா, விருச்சிகத்தில் இருக்காரா? ரிஷவத்திலேயே இருக்காரு. லக்கணத்திலே இருக்கிறார், ராசியிலே இருக்கிறார். சரி, கால் வந்துட்டு வரலாம். உன்னை ஒரு குருஸ்தானத்தில் வைக்கிறதுக்கு ஜாதகம் இருக்கான்னு நான் பார்த்தேன். அப்படி ஒரு ஸ்தானமாக உட்காரணும் என்பதற்காக பல முயற்சிகளும் பல எண்ணங்களும் பல காலத்தில் தோன்றியதுண்டு. ஆனால் அப்படி இருக்கிறதுக்கு ஒரு சிறந்த ஒரு குருமகானுடைய ஆசீர்வாதத்தை பெற்று ஒரு சிறந்த வழியையும் பெற்று உட்கார்ந்தா பயனுள்ளதாக இருக்கும். அப்படி ரிஷப ராசி பட்டவங்களுக்கு மனசு தெளிவாக இருக்கும், உறுதியாக இருக்கும். ஆனால் குருவுடைய ஆதிக்கம் குறைவாக இருக்கும். அந்த குருவுடைய ஆதிக்கம் குறைவாக இருக்கும் பொழுது பிரத்தியாருக்கு ஒழுங்கான வழியை காட்டுவான், ஆனால் ஒரு ஸ்தானமாக இருக்க மாட்டான். அதே மாதிரி நீ அடுத்தவனுக்கு வழி தான் காட்டிக்கிட்டு இருக்கியே தவிர நீ ஒரு இடத்துல உட்கார்ந்து இருக்கிறதுக்கூடிய சூழ்நிலை கிடைக்கல. ஆனால் அது இத்தனை வயதுக்கு மேலே நடக்குமா அப்படின்னு நான் கேட்டேன். நடக்கும். இப்போ வயசு எத்தனை? 68 நடக்குதுங்க. 69வது வயதுக்கு மேலே ஒரு ஸ்தானமாக இருந்து எல்லாருக்கும் வழிகாட்டக்கூடிய குருவாக மலர்வாய். நடக்கும். கால் வந்துட்டு வரலாம். டீ வந்துருச்சா? வேற என்னப்பா வேணும்? எனக்கு எது வேண்டியதுங்க? டெய்லி ஒரு 200 ரூபா வருமானம் போகுது வேணுங்க. பக்கத்தில் வரலாம். டெய்லி ஒரு 200 ரூபா. உனக்கு ஒரு நாளைக்கு 500 ரூபா வருமானம் வரும். அதில் 200 ரூபா தான தர்மத்துக்கு எடுத்து வச்சு அன்னதானம் பண்ண ஆரம்பிச்சுக்கா. உயர்ந்து விட்டாய் நீ வாழ்க்கை. அதே காங்கேயத்து எல்லை என் இடம் சம்பந்தமான பிரச்சனையை வெற்றியாக்கி எங்களை வாழ வைங்க ஐயான்னு கேட்டு வந்தவன். டீ குடிச்சுக்கிட்டு தான் அண்ணன் ஏற்றி உட்காருங்க. நல்லா இருக்கு. உட்காருமா. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். வீடு எல்லை சம்பந்தமான ஒரு பிரச்சனையும் இடம் சம்பந்தமான ஒரு குழப்பமும் மனிதர்களால் உருவாக்கப்பட்டிருக்கு. அவைகள் ஜெயிக்க முடியுமா அப்படின்னு நான் கேட்டேன். கண்டிப்பாக ஜெயிக்க முடியும். 3வது உத்தரவில் 3வது வாய்தாவில் உன் பக்கம் கையெழுத்தாகி அந்த ஆர்டரை நான் கையில் கொடுக்குறேன், உன்னை ஜெயிச்சு தரேன். இதை முறைப்படி பண வருமானத்துக்கு அடுத்த பௌர்ணமிக்குள்ளே வழிவகுத்து தரேன். இப்போ இந்த இருக்கிற பணத்தை வச்சு செம்மையாக நடந்துக்கா. நாளை வரை உத்தரவு இருக்குது. இன்றைக்கி ஒரு உத்தரவு சொல்லு. முறைப்பொண்ணை கெட்டினா கெட்டுவேன், இல்லைன்னா வெட்டுவேன். கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். உன் மகனுடைய மைண்ட் அடித்தளத்தில் அவனுடைய முறைப்பொண்ணை கெட்டணுங்கிற ஒரே நோக்கத்தில் அவன் உள்ளம் ஒரு முடிவாகி வந்துருச்சு. அந்த உள்மனம் திருந்திட்டா அவன் மனநிலைகள் பக்குவமாயிரும் என்பது உன்னுடைய கருத்து. ஆனால் உற்றார் உறவினர்கள்லாம் அவன் புத்தி சுவாதனை உடையவனாக இருக்கான், அவனுக்கு எப்படி நம்ம பெண்ணை கொடுக்கறது அப்படின்னு சொல்லி புறக்கணித்து வச்சுருக்கிறாங்க. ஆனால் அவங்களால தான் இது நடந்துச்சுன்னு சொல்லி உன் குடும்பத்தில் உள்ளவங்கெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த 2 நிலைகளுக்கும் இடையில் நடுநாயகமாக இருந்து உன் பிள்ளையை திருத்தி அந்த கல்யாணத்தையும் நடத்தி வெற்றியாக்கி தந்தால் போதும்லா. கால் நின்று வரலாம். அதே மாதிரி
ஒரு வீடு சம்பந்தமான மனக்குழப்பமும் வருத்தமும் அதில் நடந்துக்கிட்டு இருக்கு. அந்த குழப்பம் தீருமா அப்படின்னு கேட்டேன். ஆடி 30 வரை தீராது, அசையாத கல்லாக இருக்கும், பொறுமையாக என்னை பிடித்துக்கிட சொல்லு, ஆவணி தொடங்கின உடனே வெற்றியாக்கி தரேன்னு உத்தரவாயிடு. ஜெயிச்சு தரேன், கவலைப்படாத. வியாபாரத்தை கண்ணை முடிக்க இப்போ உடனே வர வைக்க. இந்தா வியாபாரம் விருத்தியாகும், ஜனவசியம் பணவசியம். கால் வந்து போயிட்டு வரலாம். கருப்பசாமி, ஆமாம், அருப்புக்கோட்டை. அருப்புக்கோட்டை போயிட்டாரா? அருப்புக்கோட்டை, அருப்புக்கோட்டை வாங்க. போயிட்டாரேம்மா. அருப்புக்கோட்டை இருக்கீங்களா? போயிட்டாரா? போயிட்டாரேம்மா, போயிட்டாரு. கருப்பசாமிக்கு, கருப்பசாமிக்கு ஸ்ரீவில்லிபுத்தூர் எல்லை. ஸ்ரீவில்லிபுத்தூர். சிங்காரங்கட்டு கருப்பசாமிக்கு. ஆமாம், எந்த ஊர் பக்கம்? குறுக்க குதிரை போகுது. பும் 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 பும். அடி போடி போடி போடின்னு வருதுப்பா. போடி போடி போடி. நான் உங்களை யாரையும் திரும்ப நிறுத்திக்கிட்டீங்களா? கிடையாது, போடின்னு ஒரு ஊர். கோட்டையிலே ஒரு ஆலமரம், அதில் கூடு கட்டும் ஒரு மாடப்புறா. கால் ஒன்று வரலாம். கலங்குதம்மா தங்கை என்னும் புறா. பக்கத்தில் வந்து உட்காந்து, பக்கத்தில் வரலாம். பக்கத்தில் வாடா. கீழே இருக்க வை அந்த பிள்ளைய. உன்னுடைய வீட்டுக்கு போகிற வழியிலேருந்து இன்னொரு கிராமத்துக்கு போகக்கூடிய ஒரு முக்கில் நாகம் புற்று சம்பந்தமான ஒரு கோயில் இருக்கு. உங்கள் எல்லையிலேருந்து இன்னொரு சிறு கிராமத்துக்கு போகக்கூடிய ஒரு எல்லையில் நாகம் புற்று சம்பந்தமான ஒரு கோயில் இருக்கு. போயிருக்கீங்களாங்க? போகலை. அங்கே ஏன் கருப்பசாமி அந்த இடத்த பார்த்தாரு அப்படின்னு நான் பார்த்தேன். நாகம் சம்பந்தமான தோஷமும் குறைபாடுகளும் இந்த பிள்ளைக்கு இருக்கு. இந்த பிள்ளையை தெளிவாக்கி உடல்நிலைகளை சீர்படுத்த முடியுமா அப்படின்னு கேட்குறேன். கண்ணை முடிக்காங்க நீங்கள். அப்படியா? கால் வந்துட்டு வரலாம். இந்த பிள்ளை எங்கே இருக்கட்டும், நீங்களாம் கால் வந்துட்டு வாங்க. நீ அன்னைக்கு போடி, எங்கே உட்காருமா. உன் புருஷனுக்கு தான் அந்த ஊர் போடி, சரிண்ணா? உனக்கு இல்லைல்ல? பே. கருப்பசாமி, 3 ஆண்டுகள் வரை இந்த குழந்தையினுடைய உடல்நிலைகள் பயிற்றுவிக்கப்பட வேண்டும். என்ன செய்ய வேண்டும்? பயிற்றுவிக்கப்பட வேண்டும். அந்த பயிற்சியில் தெளிவாகி உடல் நேர்முகமாக ஆகப்படும். அதுவரை சற்று பொறுமையாக இருக்கணும். அதுக்கு சம்பந்தமான நாகம் சம்பந்தமான தெய்வம் திருநாகேஸ்வரம். திருநாகேஸ்வரம் சென்று ஐயனுக்கு அபிஷேகம் ஆராதனைகள் செய்து வர வேண்டும் ஒரு முறை. அடுத்த பௌர்ணமிக்கு வரையில் இதுக்கு என்னுடைய சக்தியை கொடுத்து நான் நிற்க வச்சு தரேன். அதுலேருந்து 3வது பௌர்ணமியில் எந்திரிச்சு உங்கள் முன்னால் இந்த சபையில் லேசாக நடக்க வச்சு தரேன். செய்து தந்தா போதுங்களா? கருப்பசாமிக்கு. இந்தா, உன் பேர் என்னம்மா? உன் பேர் என்ன?
என்ன பேர்? ஆ, நெல். சரி, வாங்கிக்கோ. அடுத்து பேசுவோம்ப்பா, சற்று பொறுமையாக இருக்கும்.